Good morning, students. Good morning. Good morning. Welcome all. Good morning. Good morning. Good morning. இப்போ நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஜெனெட்டிக் கோட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனெட்டிக் கோட் வந்து ரெக்கார்டட் வீடியோ மட்டும் போடலாம்னு நினைச்சோம். பட் இது கடகடன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா நம்ம ரெக்கார்டட் வீடியோவும் அப்லோட் பண்றேங்க. சரி, ஜெனெட்டிக் கோடு, கோடுனால என்ன அர்த்தம்? ஒரு இன்ஃபர்மேஷனை அது வந்து சுருக்கி வச்சிருக்குது. என்ன புரோட்டீன் பண்ணணும், என்ன புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணுங்கிறதுக்கான கோடு அதுல இருக்கு. அதான் ஜெனெட்டிக் கோடு. ஓகே, ஸோ ஜீன்ஸ்ல இருக்க கோடு ஜெனெட்டிக் கோடு அப்படி சொல்றோம். எதுக்கு? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு. டியூரிங் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெப்ளிகேஷன்னா டிஎன்ஏ தனத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறது. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருது. டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெப்ளிகேஷன்ங்கிறது டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்குது. A nucleic acid DNA was copied to form another nucleic acid. என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ அதாவது ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ண போகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன்ல டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ண போகுது. ரெண்டுமே நியூக்ளிக் ஆசிட் தான். NA நியூக்ளிக் ஆசிட் தானுங்களே? ஆமா. ஸோ அனதர் நியூக்ளிக் ஆசிடை காப்பி பண்ண போகுது. Hence, these processes are easy to conceptualize on the basis of complementarity. இந்த ரெண்டுமே டிஎன்ஏ எப்படி வந்து காப்பி எடுக்குது, ஆர்என்ஏ எப்படி காப்பி எடுக்கப்படுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது, ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது. அடினைன் இருந்தா தைமின் வரும், குவானின் இருந்தா சைட்டோசின் வரும், சைட்டோசின் இருந்தா குவானின் வரும், தைமின் இருந்தா அடினைன் வரும். இந்த மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்டாரிட்டி வச்சு ஈஸியா ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். The process of translation requires transfer of genetic information from a polymer of nucleotide to synthesize a polymer of amino acid. இந்த இடத்துல அடுத்ததுக்கு வந்துட்டோம். நீங்க இந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் அவன் என்ன சொல்றான்? ரெப்ளிகேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டியை பேஸ் பண்ணி ஒரு நியூக்ளிக் ஆசிட் இன்னொரு நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்ணுது. நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம், நோ கன்ஃபியூஷன். பட் டிரான்ஸ்லேஷன்ல இங்க பாருங்க, the process of translation third ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன தேவை? Transfer of genetic information from a polymer of nucleotide. நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஒரு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆக போகுது. பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கு, என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகணுங்கிற விஷயங்கள் எல்லாம் அது வச்சிருக்கு, அவ்வளவுதான். பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு. பட் நம்ம பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் வந்துச்சு அப்படின்னா புரோட்டீன், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். குரோத்துக்கோ இல்ல ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனல்ஸுக்கோ, என்சைமாவோ, ஹார்மோனாவோ, வாட் எவர் இட் மே பி. அந்த பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ங்கிறது புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஈவன் கேரியர் புரோட்டீன் படிச்சிருப்போம், சேனல் புரோட்டீன், கேரியர் புரோட்டீன் அப்படின்னு செல் மெம்பரேன்ல இருக்கு. அதுக்கு கூட புரோட்டீன் தான் வேணும். அப்போ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ல இருந்து பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் வர்றது தான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். நெய்தர் டஸ் எனி காம்ப்ளிமெண்டாரிட்டி. நெய்தர்னா இது கிடையாது, நெய்தர்னா இதுவும் கிடையாது, இதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது. நெய்தர் நார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நெய்தர்ல இருக்கிறதும் கிடையாது, நார்க்கு பின்னாடி வர்றதும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதுன்னு அர்த்தம் தமிழ் இங்கிலீஷ்ல. அதே போல எய்தர் ஆர்னா இதுல இல்ல அதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னு அர்த்தம். எய்தர் ஆர்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. நெய்தர் நார்னா இதுவும் இல்ல அதுவும் இல்ல, ரெண்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் நெய்தர் நார். ஓகே. Neither does any complementarity exist between nucleotides and amino acid. So nucleotide இருந்து அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுல நியூக்ளியோடைடுக்கு அமினோ ஆசிட்க்கு எந்த காம்ப்ளிமெண்டாரிட்டியும் கிடையாது. அதே போல nor could any be drawn theoretically. So தியரிட்டிக்கலா இது இருந்தா அப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு சொல்லவும் முடியாது. ஓகே. There existed ample evidence though to support the notion that change in nucleic acid genetic material were responsible for change in amino acid in protein. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நியூக்ளிக் ஆசிட்ல அந்த சீக்வன்ஸ்ல சேஞ்ச் வரும்போது புரோட்டீன் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஒரு ஜீனோட சீக்வன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த புரோட்டீன் தான் ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு ஜீன் ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இன்னொரு ஜீன் வேற புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், அனதர் ஜீன் அனதர் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு தெளிவான எவிடன்ஸ் இருக்கு. ஓகே. This led to the proposition of a genetic code that could direct the sequence of amino acids during synthesis of protein. ஒரு genetic code அப்படிங்கிறது என்ன மாதிரியான சீக்வன்ஸ்ல அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகி
புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது எவிடன்ஸா இருக்கு. ஓகே, ரெஸ்பான்சிபிள் இதுதான் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப ஜெனட்டிக் கோட்னா என்ன? If determining the biochemical nature of genetic material and the structure of DNA was very exciting, the proposition and deciphering of genetic code explain பண்றது genetic code were most challenging. In a genetic code பத்தி explain பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். In a very true sense, it required involvement of scientists from several disciplines: physicists, physics scientists, organic chemists, organic chemistனா chemistry படிச்சவங்க, biochemist and geneticist. ஜெனட்டிக்ஸ் என்ஜினியரிங் படிச்ச ஜெனட்டிக் என்ஜினியரிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற சயின்டிஸ்ட். ஸோ இந்த 4 டிசிப்ளின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா பிசிசிஸ்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட், பயோகெமிஸ்ட் அண்ட் ஜெனட்டிசிஸ்ட். பாட்டனிஸ்ட், சுவாலஜிஸ்ட் அவங்க கொடுக்கல. இந்த 4 பிரான்ச்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனட்டிக்கோட டிசைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இட் வாஸ் ஜார்ஜ் கேமோ, a physicist, கொஸ்டின்ல நீட்ல கேட்பாங்க, who argued that since there are only 4 bases, என்ன 4 bases? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், டிஎன்ஏல இந்த 4 பேர் தான் இருக்கான். அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் ஆர்என்ஏல. ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டாலும் 4 பேர் தான், டிஎன்ஏ எடுத்துக்கிட்டாலும் 4 பேர் தான். only 4 types of பேசஸ் தான் இருக்காங்க. இந்த பேசஸ் தான் மாறி மாறி கோட், ஜெனட்டிக் கோட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். So 4 bases, and if they have to code for 20 amino acid, ஏன் 20 amino acid இங்க சொல்றாங்க? There are hundreds of amino acids. ஆனா 20 amino acids ஏன் சொல்றாங்க? இங்க மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. Because all proteins are made up of only 20 types of amino acids. இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால 20 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, the code should constitute a combination of bases. He suggested that in order to code for all 20 amino acids, the code should be made up of 3 nucleotides. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஒரு கோட் வந்து ஏஜி இந்த மாதிரி டூ நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு கோட் ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏஜி இருக்கும், ஏசி இருக்கலாம், ஏயு இருக்கலாம், அதுக்கப்புறம் ஜிஏ, ஜிசி, ஜி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஏ இருக்கலாம். அப்போ 12 தான் வரும். ஏல இருந்து ஜிசியு கூட சேர்ந்து 2 கோடா ஜெனட்டிக் கோடு இருந்தா மொத்தம் ஜி மீதி 4 பேரோட சேர்ந்து இருப்பாங்க, 16 தான் வரும். சாரி, 12 இல்ல 16 தான் வரும். சி 4 பேர் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆவாங்க, யூ 4 பேர் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அப்ப 16 கோட்ஸ் தான் வரும். ஆனா நமக்கு எத்தனை இருக்கு அமினோ ஆசிட்? 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. 16 கோடுக்கு 16 அமினோ ஆசிட் தான் வரும். மீதி 4 அமினோ ஆசிட் எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. பட் இந்த 20 அமினோ ஆசிட்ஸ்க்கே வழி இல்லாம போயிடும். ஜெனட்டிக் கோட் 2 லெட்டர்ல இருந்திருந்தா, 2 காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருந்திருந்தா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏஜி சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். ஏ கூட சேர்ந்தது, ஏஜி கூட சேர்ந்தது, ஏசி கூட சேர்ந்தது, ஏடி கூட சேர்ந்தது, ஜிஏ, ஜிஜி, ஜிசி, ஜிடி. அதே மாதிரி சிஏ, சிஜி, சிசி, சிடி. அது மாதிரி டிஏ, டிஜி, டிசி, டிடி. இந்த 16 டைப் தான் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு அமினோ ஆசிட கோட் பண்ணுதுன்னா நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு 20 அமினோ ஆசிட்ஸ் வேணும், எசென்ஷியல் அமினோ ஆசிட். அந்த 20ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20 அமினோ ஆசிட்ல 16 கோடு தான் இருக்குன்னா மீதி 4 அமினோ ஆசிட்க்கு யார் கோடு பண்றா? ஜார்ஜ் கேமோவோட கேள்வி இது. அப்ப கண்டிப்பா 3 3 3 3 இருக்கும், 3 3 3 3 இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கோடு கிடைக்கும். அப்போ 3 டைம்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க, 2 டைம்ஸ்னா 4 × 4. ஏன்னா எத்தனை இருக்கு இதுல? 4 லெட்டர் இருக்கு. 4 கூடயும் திருப்பியும் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 16 டைப் வரும். அதே 3 3 இருந்துச்சுன்னா மொத்தம் 4 4 4. ஜெனட்டிக் கோடு வந்து ஒரு ஜெனட்டிக் கோடு வந்து 3 நியூக்ளியோடைடா இருந்துச்சுன்னா மொத்த டைப்ஸ் எத்தனை? 1 2 3 4. 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஜெனட்டிக் கோட்ஸ் மொத்தம் 64 வந்துடும். 64 காம்பினேஷன்ல வந்துடும். ஸோ 20 அமினோ ஆசிட சிந்தசிஸ் பண்ண 64 கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கேமோ முடிவுக்கு வந்தாரு. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ 4 கியூப்
This was a very bold proposition because a permutation combination of 4 power 3, 4 into 4 into 4 would generate 64 codons, generating many more codons than required. நமக்கு 20 அமினோ ஆசிட்க்கு 20 கோடான் வேணும், ஆனா 64 கோடான் வருது. ஏன்னா நிறைய கோடான் சேர்ந்து ஒரே ஒரு அமினோ ஆசிடே சிந்தசிஸ் பண்ணும். several repeated codons வந்து ஒரு அமினோ ஆசிடே சிந்தசிஸ் பண்ணும். Providing proof that the codon was a triplet was a more daunting task. So இது ரொம்ப கஷ்டமான வேலை. என்னது கோடான் வந்து ட்ரிப்லெட்னு சொல்றது. The chemical method developed by Hargobind Khurana, Indian scientist, Hargobind Khurana was instrumental in synthesizing RNA molecule with defined combinations of bases, homopolymers and copolymers. இது क्वेश्चनல கேட்பாங்க பாத்துக்கங்க. ஹர்கோபிந்த் குரானாவோட ஒர்க் என்ன அப்படின்னு, அவர் வந்து synthesizing RNA molecules with defined combinations, RNA molecules synthesis பண்ணி காமிச்சாரு. homopolymers, copolymers எல்லாம். மார்ஷல் நிரன்பர்க் செல் ஃப்ரீ சிஸ்டம் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ், அவரோட செல் ஃப்ரீ சிஸ்டம்னா லெபார்டரியில புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபைனலி ஹெல்ப் தி கோட் டு பி டெசிஃபர்ட். ஸோ கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இப்படிதான் இருக்கும்னு கோடு இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. செவரோஒக்காவ் என்சைம், செவரோஒக்காவ் ஒரு சயின்டிஸ்ட். செவரோஒக்காவ் என்சைம் பாலிநியூக்ளியோடைட் பாலிஃபாஸ்போரிலேஸ். இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க, செவரோஒக்காவ் என்சைம்க்கு இன்னொரு பேர் என்னன்னு, பாலிநியூக்ளியோடைட் பாஸ்பாரிலேஸ். பாலிநியூக்ளியோடைட் பாஸ்பாரிலேஸ் செவரோஒக்காவ் என்சைம்க்கு another name questionல கேட்பாங்க பாத்துங்க. was also helpful in polymerizing RNA with defined sequence in a template independent manner. template independent mannerனா என்ன? without template இருந்தா தானே RNA சிந்தசிஸ் ஆகும். இங்க டெம்ப்ளேட்டே இல்லாம ஆர்டிபிஷியலா லெபார்டரியில சிந்தசிஸ் பண்றதுக்கு செவரோஒக்காவ் என்சைம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So enzymatic synthesis of RNA க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. Finally, a checkerboard for genetic code was prepared, which is given in table 6.1. இந்த டேபிள்ல நீங்க ஒரு ஆர்டர் மட்டும் மறந்துடக்கூடாது. என்ன ஆர்டர் அப்படின்னா UCAG. நீங்க ஏஜி பாக்குறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. UCAG. அந்த ஆர்டர் மாத்தக்கூடாது. அந்த ஆர்டர் மாத்தா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். UCAG, 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 UCAG. ஸோ அந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. அந்த ஆர்டர் மறந்தா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, மொதல் 2 லெட்டர் மாறாது. UU இதுவே மல்டிப்ளை பண்ணி மொதல் 2 லெட்டர் மாறாது. நம்ம என்ன ஆர்டர் மறக்க கூடாது சொன்னோம்? எதை மறக்க கூடாது? யூசிஏஜி மறக்க கூடாதுன்னு சொன்னோம். யூசிஏஜி எழுதிருக்கேன். அடுத்து யூசி மொதல் 2 லெட்டர் மாறாது. திருப்பியும் அந்த யூசிஏஜி திருப்பி எழுதிட வேண்டியதான். யூஏ மொதல் 2 லெட்டர் மாறாது. யூசிஏஜி. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ஏ மொதல் 2 லெட்டர் மாறாது. யூசிஏஜி. ஜினா இங்க எங்க ஜிஜி இங்க வரும். ஜிக்கு நேரா மொதல் 2 லெட்டர் மாறாது. யூசிஏஜி. ஸோ எங்க வேணா நீங்க ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த டேபிள். ஸோ ரொம்ப ஈஸி தான் அந்த டேபிள். சரி சார், இப்போ இந்த நேம்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபினைல் அலனைன், லியூசின், இந்த மாதிரிலாம். இதுக்கு ஷார்ட் ட்ரிக் தான் நான் சொன்னேன், நேத்தே சொன்னேன். நான் போன கிளாஸ்ல இதுக்கு நான் அப்லோட் பண்ணேன்னு, இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ரெக்கார்டட் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். யூடியூப்ல வேணா நம்ம இந்த அது பேர் என்னது, கம்யூனிட்டி போஸ்ட் வேணா இன்னைக்கு வச்சிடுறேன் அந்த ஷார்ட் ட்ரிக். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இது எல்லாத்தையும் அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல பாருங்க, UAA, UAG, UGA ஸ்டாப் கோடான் இந்த 3. அதே மாதிரி AUG மெத்தியோனைன் ஸ்டார்ட் கோடான். AUG ஸ்டார்ட் கோடான். இது ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்டார்ட் கோடான், இந்த 3 பேரும் ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் அப்படிங்கிறது எந்த அமினோ ஆசிடையும் சிந்தசிஸ் பண்ணாது. ஸ்டார்ட் கோடான் மெத்தியோனைனை சிந்தசிஸ் பண்ணும். மெத்தியோனைனை சிந்தசிஸ் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு தான் ஷார்ட் ட்ரிக் நம்ம போட்டுருவோம், பார்த்துக்கலாம். The salient features of genetic code are as follows. Important features என்ன? இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அடிக்கடி. The codon is triplet. 3 லெட்டர்ல தான் இருக்கும். இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்ல பார்த்தோம். UAA, UAG, UGA
மொத்தம் 3 1 2 3 61 out of 64 அப்புறம் 3 out of 64ன்னு பிரிச்சுக்கணும். இந்த 3ம் ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான்னா அவங்க எந்த அமினோ ஆசிடையும் சிந்தசிஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப 64ல 61 கோடான் தான் அமினோ ஆசிடை சிந்தசிஸ் பண்றாங்க. The codon is triplet. 61 codons code for amino acids. 3 codons do not code for any amino acids. Hence, they function as stop codon. Simple. 64ல 61 அமினோ ஆசிட சீக்வன்ஸ் பண்ணுது. மீதி 3 ஒரு வேலையும் கிடையாது. ஸ்டாப் கோடான். டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுது. டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணுது. புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா? சரி. Some amino acids are coded by more than one codon, hence the code is degenerate. என்னன்னு பாருங்க, இந்த டேர்ம் எதுக்கு சொல்றாங்கன்னு. ஒரு அமினோ ஆசிடுக்கு more than one codon இருக்கும், அதுக்கு பேரு degenerate. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, வேலைனுக்கு 4 கோடு இங்கே இருக்கு. வேற எங்கேயாவது வேலைன் இருக்கா? இல்ல, இங்க மட்டும்தான் வேலைன் இருக்கு. வேலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு GUU இருக்கலாம், GUC இருக்கலாம், GUA இருக்கலாம், GUG இருக்கலாம். ஸ்ட்ரிக்டா ஒரு கோடான் தான் இருக்கணும்னா அவசியம் கிடையாது. பட் ஒரு கோடான் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது அமினோ ஆசிட் இருக்கா சார்னா இருக்கு. மெத்தியோனைனுக்கு AUG மட்டும்தான், வேற எங்கேயுமே மெத்தியோனைன் வராது. ஸ்டார்ட் கோடானுக்கு AUG மட்டும்தான் மெத்தியோனைனுக்கு. ஒரே ஒரு கோடான், ஒரே ஒரு அமினோ ஆசிட். ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் ஐசோலியூசின் அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு AUU, AUC, AUA. லியூசின்னா 6 பேர் இருக்கிறான். அந்த மாதிரி நிறைய இருக்கும். செரைன்னா 4 பேர் இருக்கான். இப்படி மோர் தென் 1 கோடான் வந்து ஒரு கோடானுக்கு மேல ஒரே ஒரு அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்றதுக்கு நிறைய கோடான் இருக்கான்னா அதுக்கு பேரு டீஜெனரேட். நெக்ஸ்ட், the codon is read in mRNA in a contiguous fashion. There are no punctuation. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க சார்? contiguous fashion-னா இங்க பாருங்க, இப்ப mRNA இருக்குன்னா AUGCCA ACGGGA CGG. இங்க பாருங்க, இதுல நம்ம படிக்கிறது தான் AUGCCA ACGGGA CGGன்னு படிக்கிறோமே தவிர அது அரேஞ்ச் ஆயிருக்கிறது எந்த ஒரு கேப் இல்லாம, ஸ்பேஸ் இல்லாம, கமா இல்லாம, தள்ளி இல்லாம அப்படியே கண்டினியூவா அப்படியே வித்தவுட் எனி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம அதை 3 கோடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா mRNA-ல நீங்க சீக்வன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா there will be no space between any code. ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இல்ல 3 நியூக்ளியோடைடுக்கு இடையில ஸ்பேஸ் தான் இருக்காது. பார்த்தா உங்களுக்கு எந்த 3 ஜோடினே தெரியாது. அப்படிதான் இருக்கும். அதுதான் அவங்க அதுல சொல்றாங்க. சரி, நோ பங்க்சுவேஷன், கமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. The code is nearly universal. ஏன் நியர்லி யூனிவர்சல்னு சொல்றாங்க? இங்க பாருங்க, GUG வேலைனை சிந்தசிஸ் பண்ணுது எனக்கு அப்படின்னா பிளான்ட்லயும் அதே தான் சிந்தசிஸ் பண்ணும், அனிமல்லையும் அதே தான் சிந்தசிஸ் பண்ணும், பாக்டீரியாவிலையும் அதுதான் சிந்தசிஸ் பண்ணும். அதுதான் யூனிவர்சல். The code is universal. ஒரு கோடு என்ன அமினோ ஆசிட சிந்தசிஸ் பண்ணுமோ அதே தான் எல்லா ஆர்கானிசம்லையும் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம்ல கூட சிந்தசிஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன், UU would code for phenylalanine. Some exception to this rule have been found in mitochondrial codons and in some protozoans. Exception neatல கேட்பாங்க. Salient features of genetic codeக்கு exception யாரு? சில மைட்டோகாண்ட்ரியல் கோடான்ஸ் இருக்கான், புரோட்டோசோவன்ஸ் இருக்கான். அவன் வந்து மற்றவங்கள்ல இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா இருப்பான். அதுதான். அதர் தென் தட் ஜென்ரலா the code is nearly universal. ஏன் நியர்லி யூனிவர்சல்? எக்ஸெப்ஷன் இருக்கா. அந்த எக்ஸெப்ஷன் யாரு? மைட்டோகாண்ட்ரியாவும் புரோட்டோசோவனும். ஓகே, நெக்ஸ்ட், AUG has dual function. ஆகஸ்ட் AUG சும்மா ஷார்ட் கட்டுக்கு சொன்னேன், ஞாபகம் வச்சுங்க. இட் கோட்ஸ் ஃபார் மெத்தியோனைன், ஒரு அமினோ ஆசிட கோட் பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் இனிஷியேட்டார் கோடான். எப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணினாலும் AUG தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பான், மெத்தியோனைன் தான் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடா இருக்கும். எந்த புரோட்டீன் சிந்தசிஸா இருந்தாலும் எங்கயா இருந்தாலும் அதுதான் அவங்க சொல்றாங்க. UAA, UAG, UGA இந்த 3 ஸ்டாப் ஆர் டெர்மினேட்டர் கோடானா இருப்பாங்க. ஓகே, if following is the sequence of the nucleotides in mRNA, predict the sequence of amino acid code by it. இதுல கொடுத்துருக்கனால நீங்க பாத்துக்குங்க.
ட்ரிபிள் யூ ஃபினைல் அலனைன் கொடுத்துட்டாங்களா? ஃபினைல் அலனைன் ஆமா கொஞ்சம் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஏயுஜி எப்பவுமே மெத்தியோனைன் வரும். ட்ரிபிள் யூ ஃபினைல் அலனைன். ட்ரிபிள் யூனா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபினைல் அலனைன் இருக்கு. ட்ரிபிள் யூ. யூயூசி கொடுத்துருக்கானா? யூயூசி ஃபினைல் அலனைன் தான். யூயூசி ஃபினைல் அலனைன் தான். மெத்தியோனைன், ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், எல்லாம் ஃபினைல் அலனைன் தான். அவன் யூயூசி தானே கொடுத்துருக்கான். அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Now try the opposite. Following is the sequence of amino acid coded by an mRNA. Predict the nucleotide sequence in the RNA. Methionine, AUG, phenylalanine. இந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டி நமக்கு வருது. phenylalanine எந்த கோடு இருந்திருக்கும்னு எப்படி நீங்க சொல்வீங்க? ஏன்னா phenylalanine வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டீஜெனரேட். அதுக்கு மோர் தென் ஒன் கோட் இருக்கு. Do you face any difficulty in predicting the opposite? Yes. phenylalanine ட்ரிபிள் யூ போடுறதா யூயூசி போடுறதாங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வருது சார். எஸ், ஆமா. Can you now correlate with two properties of genetic code you have learned? இந்த இதுல degenerate அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம், சிக்னிஃபிகன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். டீஜெனரேட்டுங்கிற ஒன்று இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஸ்டார்ட் கோடான் எப்பவுமே ஏயுஜி மெத்தியோனைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான், ரெண்டு சொல்லியாச்சு. மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனடிக் கோட் பார்க்கலாம். The relationship between genes and DNA are best understood by mutation studies. Mutation na sudden change. Sudden change. திடீர்னு சேஞ்ச் வருது. You have studied about mutation and its effect in chapter 5. Effects of large deletion and rearrangement in the segment of DNA are easy to comprehend. Comprehend na understand பண்ணிக்கிறது. So ஒரு குரோமோசோம்ல ஒரு பார்ட், ஒரு ஜீனே போயிடுச்சு, ஒரு குரோமோசோமே கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து 5th சாப்டர்ல பார்த்தோம். இதெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் மே ரிசல்ட் இன் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஜீன் அண்ட் சோ எ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஜீன் கெயின் ஆனிச்சு, ஒரு நியூ ஃபங்க்ஷன் வருது. ஒரு ஜீன் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு ஃபங்க்ஷன் போயிடுச்சு. த இஃபெக்ட், அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் நடக்காது இல்லையா, போயிடுச்சுன்னா த இஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் வில் பி எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஸோ நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நீங்க பார்க்க போற மியூட்டேஷன் பாயிண்ட் மியூட்டேஷன். பேர்லயே வந்துருச்சு, ஒரு புள்ளியில மியூட்டேஷன் நடக்குது, சடன் சேஞ்ச் வருது. அப்பனா ஒன் நியூக்ளியோடைட்ல சேஞ்ச் வருது. ஆனா அது எப்படி வந்து பாதிக்குதுங்கிறது தான். A classical example of point mutation is single base pair mutation in the gene beta globin chain and results in change in amino acid residue glutamate to valine. இதெல்லாம் क्वेश्चनல கேட்பாங்க. It results into a disease condition called sickle cell anemia. இது நம்ம போன சாப்டர்லயே டயக்ராமோட பிக்சரோட படிச்சாச்சு. குளூட்டமேட்ல இருந்து வேலைன் ஒரே ஒரு அமினோ ஆசிட் வரதுனால அந்த சீக்வன்ஸ் எப்படி பாதிச்சு சிக்கிள் செல் அனிமியா வருது அப்படின்னு. Effect of point mutations that insert or delete, ஒன்னு add up ஆகலாம் இல்லைன்னா delete ஆகலாம். A base in structural gene can be better understood by the following single example. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஜென்ரலா டேர்ம் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கோடு, ஒரு ஜெனட்டிக் கோடு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்? ஒரு ஸ்டேட்மெண்ட் மீனிங்ஃபுல்லா இருக்கு, அதுல ஜெனட்டிக் கோட்ல சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த மீனிங் எப்படி பாதிக்குது அப்படிங்கறத காமிக்கிறாங்க. பாருங்க, ராம் ஹேஸ் ரெட் கேப். அவங்ககிட்ட சிவப்பு கலர்ல ஒரு கேப் இருந்துச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஒரு சிவப்பு கலர் கேப் இருக்குன்னு. இப்ப பாருங்க, இஃப் வி இன்சர்ட் எ லெட்டர் பி இன் பிட்வீன் ஹேஸ் அண்ட் ரெட், இந்த ரெண்டுக்கும் இடையில பிஐ இன்சர்ட் பண்றோம். ஜெனட்டிக் கோட் எப்பவும் எப்படி இருக்கும்? 3 letters 3 நியூக்ளியோடைட் 3 நியூக்ளியோடைட் 3 நியூக்ளியோடைட். அப்போ ராம் பிரச்சனை இல்லை, 3 பேர் இருக்காங்க. ஹேஸ் பிரச்சனை இல்லை. பி குறுக்கால வந்துச்சுனால ப்ரீ அப்படிங்கிற ஒரு டேர்மா மாறிடும். டிசிஏ அப்படின்னு இந்த 3 வந்துடும். பி தனியா போயிடும். அப்போ ராம் ஹேஸ் பிரச்சனை இல்லை, இவன் ஒரு நியூக்ளியோடைட் சிந்தசிஸ் பண்ணிடுவான், இவன் நியூக்ளியோடைட். இது மீனிங்லெஸ்ஸா இருக்கு, நோ நியூக்ளியோடைட் பிரே. இல்லைன்னா இது தப்பான நியூக்ளியோடைட், தேவையில்லாத நியூக்ளியோடைட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும். இது ஒன்றும் பண்ணாது, ஒன்னே ஒன்று இருக்காது. சிமிலர்லி இஃப் வி நவ் இன்சர்ட் 2 letters பிஐஆர் அப்படின்னு போட்டா, ஸோ பிஐஆர் இடிசி ஏபி தனியா போய் நிற்கும். நவ் வி இன்சர்ட் 3 letters. இந்த இடத்துல பாருங்க, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
ஒரு லெட்டர் இன்சர்ட் பண்ணேன், அந்த ஒரு லெட்டருக்கு அப்புறம் உள்ளது எல்லாம் மாறி போச்சு. 2 லெட்டர் யூஸ் பண்ணேன், பின்னாடி எல்லாம் மாறி போச்சு. 3 லெட்டர் வந்தா புதுசா ஒரு அமினோ ஆசிட் இங்க ஆட் ஆகும். ராம் ஹேஸ் ரெட் கேப், எந்த பிரச்சனையும் இல்ல. பிக் அப்படின்னு ஒரு 3 நியூக்ளியோடைடு ஆட் ஆகும்போது ஒரு நியூ அமினோ ஆசிட் வந்து ஆட் ஆகும். நியூ அமினோ ஆசிடே ஆட் ஆயிடும். பட் மியூட்டேஷன் நடந்திருக்கு. The same exercise can be repeated by deleting. இது வந்து இன்சர்ஷன், அடுத்து டெலிஷன். RED டெலிட் பண்ணா என்ன ஆகும்? ராம் ஹேஸ் ரெட் கார்பெட்னு படிச்சோம் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட். அந்த ரெட் கார்பெட்ல டெலிட் பண்ணுங்க. ஆர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இடிசி ஏபின்னு தனியா இருக்கும். இ போனுச்சுன்னா என்ன ஆகும்? ராம் ஹேஸ் டிசிஏ பின்னு இருக்கும். சரி, ரெட் சுத்தமா போயிடுச்சுன்னா ராம் ஹேஸ் கேப்னு இருக்கும். ஒரு அமினோ ஆசிடே மிஸ் ஆகும். ஸோ இதுதான் அவங்க மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிளா. addition or insertion deletion ke example சொல்றாங்க. So the conclusion from the above exercise is very obvious. Insertion or deletion of one or two bases changes the reading frame from point of insertion or deletion. எங்க insertion add ஆனுச்சோ அல்லது எங்க delete ஆனுச்சோ அங்க 1 or 2 நியூக்ளியோடைட் மாறுச்சுன்னா, ஆட் ஆனுச்சு இல்ல delete ஆனுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ரீடிங் மாறுது. அதுக்கு பேரு frame shift mutation அப்படின்னு சொல்லுவாங்க. However, such mutations are referred to as frame shift insertion or frame shift deletion mutation. ஏன்னா எங்க இன்சர்ட் ஆனிச்சு எங்க டெலிட் ஆனிச்சு அங்க இருந்து ரீடிங் மாறி போகுது. அதனால அந்த ஃப்ரேமே மாறி போயிடுச்சு. Insertion or deletion of 3 or its multiple bases inserts or delete in one or multiple codon, hence one or multiple amino acid form ஆகுது. And the reading frame remains unaltered from that point onwards. So reading frame மாறாது. இடையில பிக் ஒரு என்டையர் 3 லெட்டர்ஸும் வருது, என்டையர் 3 லெட்டர்ஸும் மிஸ் ஆகுதுன்னா ஒரு அமினோ ஆசிட் இல்லாம போயிடும். ஒரு அமினோ ஆசிட் ஆட் அப் ஆகும். ஆனா ரீடிங் ஃப்ரேம்ல மீதி இருக்கிற ரீடிங் ஃப்ரேம்ல சேஞ்சஸ் வராது. சோ அது பாத்துங்க. அப்போ பாயிண்ட் மியூட்டேஷன்ல ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனுக்கு क्वेश्चन எப்படி வரும்? ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் 1 or 2 நியூக்ளியோடைட், அவ்வளவுதான். டு த ரீடிங் ஃப்ரேம். ஃப்ரேம்ங்கிற டேர்ம் கொடுக்க மாட்டான். இந்த என்டையர் ஜெனட்டிக் கோட்ல ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கான கோட்ல ஒரு நியூக்ளியோடைடோ 2 நியூக்ளியோடைடோ ஆட் ஆனிச்சுன்னா அங்க இருந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆயிடுது. அதனால அதுக்கு பேர் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படி சொல்றோம். இன்சர்ஷன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் டெலிஷன் மியூட்டேஷன் அப்படிம்பாங்க. சரி, இப்போ டிஆர்என்ஏவோட structure, the adapter molecule. Sir, why only tRNA? mRNA நம்ம ஸ்ட்ரக்சர் படிச்சாச்சு. ஒரு நீளமா ஒரு த்ரெட் மாதிரி இருக்குது mRNA. HNRNA இருந்து mRNA எப்படி வருதுன்னு. RRNA ரைபோசோமை ஃபார்ம் பண்ணுது. RRNA ஃபார்ம்ஸ் த ரைபோசோம். அதை பத்தி எக்கச்சக்கமா படிச்சாச்சு. ஆனா tRNA is the carrier of amino acid to the site of protein synthesis. புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்குது அந்த இடத்துக்கு அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு வர அடாப்டர் மாலிக்யூல் யாருன்னா டிஆர்என்ஏ. So that it is very important. It is going to make complementary binding. அந்த கோடானோட ஆன்டி கோடான் போய் பைண்ட் ஆகிறது. அதனால இதை பத்தி நம்ம தனியா படிக்கணும். From the very beginning of the proposition of code, it was clear to Francis Crick that there has to be a mechanism to read the code and also to link it to the amino acid. So கோடை ரீட் பண்றதுக்கும் அதுக்கு தகுந்த அமினோ ஆசிடை லிங்க் பண்றதுக்கும் somebody is there, because amino acids have no structural specialties to read the code யூனிக்ல தனித்தன்மையா. அமினோ ஆசிடால கோடை ரீட் பண்ண முடியாது. எங்க புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது அந்த இடத்துக்கு அதால ஜம்ப் பண்ணி போக முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் அமினோ ஆசிட்ஸ்க்கு கிடையாது. அப்ப அமினோ ஆசிடை கூட்டிட்டு போய் கரெக்டான கோட்ல உட்கார வச்சு கரெக்டான ஆர்டர்ல புரோட்டீனா மாத்துறதுக்கு எவனோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு பிரான்சிஸ் கிரிக் முடிவு பண்ணியிருந்தாரு. He postulated the presence of an adapter molecule. அவர் தான் சொல்றாரு, ஒரு அடாப்டர் மாலிக்யூல் இருக்கு, அதுதான் அமினோ ஆசிட் சைட்டோபிளாசத்துல சுத்தி திரியிற அமினோ ஆசிட்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அது ஒரு செயினா மாத்தி புரோட்டீனா மாத்துது அப்படின்னு. அடாப்டர் மாலிக்யூல் that would on one hand read the code and on other hand would bind to specific amino acid. So ஒரு இதுல கோடை ரீட் பண்ணுது, இன்னொன்னு அமினோ ஆசிட ஒரு சைடு போய் எம்ஆர்என்ஏல இருக்க கோடை ரீட் பண்ணுது, அதுக்கு தகுந்த அமினோ ஆசிடை இன்னொரு எண்ட்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ணுது. அப்புறம் இது ரெண்டு பேடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுறது ரைபோசோம்ல தான்.
The tRNA then called sRNA. sRNA na soluble RNA. ஏன் soluble RNA? Most unstable RNA யாருன்னா tRNA. அதனால தான் அதுக்கு பேரு soluble RNA. soluble என்ன கரைஞ்சு போயிரும் தானே அர்த்தம், நிலையா இருக்காதுன்னு தானே அர்த்தம். ஸோ tRNA-க்கு another term கொடுத்துருக்காங்க பாத்துங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க, unsoluble RNA. Sorry, not unsoluble, soluble RNA. Soluble RNA. So was known before the genetic code was postulated. Genetic code க்கு முன்னாடியே tRNA இருக்கு, tRNA-க்கு இன்னொரு பேர் sRNA அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. However, its role as an adapter molecule was assigned much later. Genetic code கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாங்க. tRNA has an anticodon loop. இங்க பாருங்க, இதுதான் anticodon loop. mRNA ரெட் கலர்ல இருக்கு, 5' to 3'. இதுலயும் 5' to 3' இருக்கு. RNA-னாலே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான், ஆனா இது பார்க்கிறதுக்கு டபுள் ஸ்ட்ராண்ட் மாதிரி தெரியும் tRNA, பட் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். ஆரம்பிச்சதுல இருந்து முடியறது பாத்தீங்கன்னா 3' எண்ட்ல தான் அமினோ ஆசிட் பைண்ட் ஆகுது. அத கொஸ்டின்ல கேட்பான். டயக்ராம் பாத்துக்கங்க. 3' எண்ட்ல தான் அமினோ ஆசிடா கூட்டிட்டு வருது பைண்ட் பண்ணி, நாட் இன் 5' எண்ட். சோ அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட் 3' எண்ட் tRNA-ல. சோ ஆன்டிகோடான் லூப் இருக்கு, அதுதான் போய் கோடானோட பைண்ட் ஆக போகுது. tRNA has an anticodon that has bases complementary to the code and it is also has an amino acid acceptor end. இந்த இடத்துல கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிகோடான் லூப் இருக்குன்னு சொல்லிட்டான், that has complementarity to the codeன்னு சொல்றான். கோடு எங்க இருக்கும்? tRNA-ல ஆன்டிகோடான் இருக்கு, அப்ப கோடு mRNA-ல இருக்கு, மறந்துடக்கூடாது. கோடு mRNA-ல இருக்கு, அந்த கோடுக்கான ஆன்டிகோடான் அதுக்கு எகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது, காம்ப்ளிமெண்டரி, அதான் ஆன்டிகோடான். tRNA-ல ஆன்டிகோடான் லூப்ல இருக்கு. இங்க பாருங்க, mRNA-ல AGU இருந்தா ஏனா U, Gனா C, Uனா A. இந்த மாதிரி ஆன்டிகோடான் வந்து உங்களுக்கு tRNA-ல இருக்கு, கோடு mRNA இருக்கு. As an amino acid acceptor end and 3' end. tRNA-ல அமினோ ஆசிட கேரி பண்ணிட்டு வர end இருக்கு, to which it binds to amino acids. tRNA are specific for each amino acid. அப்ப 20 amino acid இருக்கு, 20 different tRNA இருக்கு. ஏன்னா ஒரு tRNA இங்க பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் tRNA, இது செகண்ட் டைப் ஆஃப் tRNA. ஏன்னா செரைனுக்கு ஒரு tRNA வேணும், தைரோசினுக்கு ஒரு tRNA வேணும். அப்ப 61 கோடான் சொன்னீங்கல்ல, 61 கோடான் சொன்னீங்கல்ல, அப்ப 61 கோடானுக்கு 61 ஆன்டிகோடான் உள்ள tRNA இருக்கும் கண்டிப்பா. 61 கோடான் சொன்னீங்க சார், 61 கோடானுக்கு mRNA-ல தான் கோடான் இருக்கும். 61 கோடான் இருக்கா, 61க்கும் உங்களுக்கு ஆன்டிகோடான் இருக்கும். ஆன்டிகோடான்னா ஒவ்வொரு ஆன்டிகோடானும் ஒவ்வொரு tRNA இருக்கும். 61 tRNA இருக்கும், ஆனா 61 tRNA-ல 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தான் அது கேரி பண்ணிட்டு வரும். ஏன்னா டீஜெனரேட், UUU-வும் ஃபினைல் அலனைன் தான், UUC-யும் ஃபினைல் அலனைன் தான். tRNA-ல UUU இருந்தா ஃபினைல் அலனைன் எடுத்துட்டு வரும். சாரி, நாட் இன் tRNA. mRNA-ல UU இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கும்? AAA இருக்கும், ஃபினைல் அலனைனை கேரி பண்ணிட்டு வரும். mRNA-ல UUC இருந்தா இங்க என்ன இருக்கும்? AAG இருக்கும். இதுல tRNA-ல ஃபினைல் அலனைனை தான் கேரி பண்ணிட்டு வரும். அப்ப 20 அமினோ ஆசிட கேரி பண்ணிட்டு வரதுக்கு அத்தனை டைப் ஆஃப் tRNA நமக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. For initiation, there is another specific tRNA that is referred to as initiator tRNA, AUG. அப்போ initiator tRNA-ல என்ன ஆன்டிகோடான் இருக்கும்? AUG-ங்கிறது mRNA-ல இருக்கும். அப்ப அதுல வந்து பைண்ட் ஆகிற tRNA-ல UAC இருக்கும், ஆன்டிகோடான் tRNA-ல. அப்ப initiator tRNA-ல இருக்க ஆன்டிகோடான் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா UAC, அதான் ஆன்டிகோடான் இன் initiator tRNA. There are no tRNA for stop codon. Stop codon-க்கு tRNA கிடையாது, ஏன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆக போகுது. அங்க எதுக்கு போய் அமினோ ஆசிட்? அதோட புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகுது. அப்ப ஸ்டாப் கோடானுக்கு tRNA கிடையாது, கொஸ்டின்ல கேட்பாங்க. In figure 6.12, 6.1, secondary structure of tRNA has been depicted that looks like a clover leaf. So secondary structure தான் இது. clover leaf-னா என்ன அர்த்தம்னா, அந்த சீட்டு கட்ட ஆடும்போது கிளவர் லீஃப், க்ளவ் கார்டு கொடுங்க அப்ப சொல்வீங்கல்ல, அதான் கிளவர் லீஃப் மாடல். அப்படி தெரியுது கிட்டத்தட்ட. பட் the tRNA-ஓட in actual structure, the tRNA is a compact molecule which looks like inverted L. 3-dimension structure-ல பார்க்கும்போது inverted L. actual shape வந்து inverted L shape, பட் நம்ம கற்பனையில நமக்கு கொடுத்தது வந்து கிளவர் லீஃப் ஷேப்.
இந்த ஒரு இது வருது, நான் கேட்டது டம்க்கு டும்க்கு டம்க்குன்னு ஒரு மியூசிக் வரும், ஆனா அவர் கொடுத்தது டன் டன்னக்கான் டன் டன்னக்கான் வரும். அந்த மாதிரி நம்ம நினைச்சது கிளவர் லீஃப் மாடல், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது ஆக்சுவலா அது இருக்கிறது இன்வெர்டட் எல் ஷேப், ஆக்சுவல் ஷேப். ஸோ அது பார்த்துக்குங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. டிரான்ஸ்லேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது மட்டும் தனி டாபிக்கா நடத்தினாதான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம புரியும். இது நாளைக்கு அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. ரகுராமன் சொல்லுங்க, என்ன டவுட்? சார் இப்ப மியூட்டேஷன்ஸ் நடக்குது இல்லைங்க சார்? ஆமா. எப்படிங்க சார் நடக்குது மியூட்டேஷன்ஸ் சடனா? மியூட்டேஷன் வந்து இன்டியூஸ்ட் மியூட்டேஷன், அதாவது சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன்னால நடக்கலாம், சில பேருக்கு பிசிக்கல் ஆர் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் விச் காஸ் மியூட்டேஷன் சொல்லுவோம். மியூட்டாஜென் அந்த ரேடியேஷன் அதிகமா போனதுனாலயோ அல்லது வந்து கெமிக்கல்ஸ் மியூட்டேஷனை தூண்டி விடுற கெமிக்கல்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டதுனாலயோ அந்த மியூட்டேஷன் நடக்கலாம். சார் இப்ப மியூட்டேஷன் வந்து நார்மலா நடக்குமாங்க சார், இல்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்பதான் நடக்குமாங்க சார்? நார்மலா நடக்கும். நார்மலா நடந்து அந்த டிஎன்ஏல சேஞ்சஸ் வந்துருது. சேஞ்ச் வந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுனாலதான் அந்த மியூட்டேட்டட் செல்ஸ் நிறைய வருது. ஓகேங்க சார். ரெப்ளிகேஷன் அப்ப நடக்காது. நார்மல் செல்லுல இருக்கக்கூடிய நார்மல் குரோமோசோம்ல இருக்க டிஎன்ஏல போய் சேஞ்ச் ஆயிடும். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஆர்கானிசம் எக்ஸ்போஸ் ஆன கெமிக்கல் ஆர் பிசிக்கல் அந்த ரேடியேஷன், சம்டைம்ஸ் ஜெனட்டிக்ஸ் கூட ரீசனா இருக்கும். அவங்க ஃபேமிலி ஜீன்ல அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த மியூட்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி கூட சில பேருக்கு அமைப்பு இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கும்போது மியூட்டேஷன் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த செல் எப்பெல்லாம் மல்டிப்ளை ஆகுது அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மியூட்டேட்டட் ஜீன் வந்துட்டு இருக்கும். சார் இப்ப உமன்ஸ்க்கு அதிகமா கேரியர் இருக்காங்க இல்லைங்க சார்? கேரியர் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர். இப்ப அவங்களுக்கு சார் டிஎன்ஏ நடக்கிறப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதாங்க சார்? இல்லைங்கன்னு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேரண்டல் நம்ம குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வந்துச்சு, இன்னொன்னு வந்து மதர் கிட்ட இருந்து வந்துச்சு. ஜைகோட் ஃபார்மேஷன். அப்ப அந்த ஜைகோட் தான் எனக்கு வந்து என்டையர் பாடியை ஃபார்ம் பண்ணுச்சு. அப்போ அவங்க ஃபீமேலுக்கு வந்து மியூட்டேஷன், அதாவது சிக்கிள் செல் அனீமியா நீங்க கேக்குறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, அது வந்து ஒரு விமன் வந்து இல்ல ஹீமோபிலியா ஏதோ ஒண்ணு கேரியரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு விமன் கேரியரா இருக்கிறாங்கன்னா அவங்கள அந்த மியூட்டேஷன் நடந்து ஃபார்ம் ஆகலாது. அவங்க அம்மா கிட்ட இருந்தோ இல்ல அப்பா கிட்ட இருந்தோ வந்ததுல அந்த ஜீன் ஆல்ரெடி இருந்துச்சு, மியூட்டேட்டட் ஜீன் இருந்துச்சு. அதை சப்ரஸ் பண்ண மாதிரி அது ஃபங்க்ஷனே ஆகாட்டி கூட இன்னொரு ஜீன் வந்து ஒன்னு அப்பா கிட்ட இருந்து வந்ததோ அம்மா கிட்ட இருந்து வந்ததோ ஒன்னு ரிசசிவா இருக்கு, இன்னொன்னு டாமினண்டா இருக்கும்போது கேரியரா இருக்கவங்களுக்கு அந்த டாமினன்ட் ஜீன் ப்ரொடெக்ட் பண்ணிடும். ரிசசிவ் ஜீன் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு தான் இருக்கு, பட் ஒவ்வொரு செல்லையும் அந்த டாமினன்ட் ஜீன் பேர் தானே, ஜீன் பேர் தானே. இன்னொரு ஹெல்தி ஜீன் வந்து அந்த பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை பண்ணி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கும் கேரியரா இருக்கவங்களுக்கு. சார் இப்போ ஒரு செல்லுல வந்து டிஎன்ஏ மாறினா கூட எல்லா செல்லையும் மாத்தி விட்டுருமாங்க சார்? அப்படி கிடையாது. இந்த இடத்துல அதுதான் நம்ம ஒரு கேன்சருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். டியூமர் கட்டி வருதுன்னு சொல்றாங்க. அந்த டியூமர் கட்டி என்ன பண்ணுது, ஒரு இடத்துலதான் அந்த கட்டி வளருது. அப்ப மியூட்டேஷன் நடந்தது அந்த பார்ட்ல தான், என்டையர் பாடிக்கும் மாறல. பட் அதுவே பிளட் கேன்சரா இருக்கு அப்படின்னா நியூவா பிளட் வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது, நம்மளோட போன் மேரோல இருந்து ஃபார்ம் ஆகுது. அங்க கேன்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நியூவா ஃபார்ம் ஆகிற என்டையர் பாடி செல்ல இருக்கக்கூடிய என்டையர் பிளட்டும் என்ன ஆகும், ரெட் பிளட் செல்ஸ் இறந்து போகும் 120 daysல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியூ பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆக எல்லா பிளட் செல்ஸ்லயும் கேன்சர் செல்ஸ் வந்துடும். அதனால கேன்சர் வந்து அவங்களுக்கு 6 மாசம் கணக்கு, 3 மாசம் கணக்கு அப்படின்னா சொன்னாங்க. டெர்ஷரி ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு அது கீமோதெரப்பி கொடுத்து இப்பெல்லாம் அந்த டைம் பீரியட் சொல்றாங்கன்னா அது எல்லா செல்லுக்கும் பரவுதுன்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஹெல்தி செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி அந்த கேன்சரஸ் செல்ஸ் நியூ செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். அதனால எடுத்த உடனே ஏற்கனவே இருக்கிற செல்ஸ்க்குலாம் அது பரவாது, நியூலி அந்த அஃபெக்ட் ஆன ஏரியால இருக்கக்கூடிய வந்து ஸ்ப்ரெட் ஆனதான். சார் இப்ப இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அக்யூர் ஆகிறதுக்கு வந்து இப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கிறப்ப தானே அதிகமாகுது. அதனாலதான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு நியூ செல் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கோ அல்லது இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்றதுக்கோ மெடிசின் கொடுப்பாங்க. சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து லைஃப் டைம் நடந்துகிட்டே தான் இருக்குமாங்க சார் ஒரு ஹியூமனுக்கு? அப்படி நடக்கலன்னா நம்ம இறந்துவோம். ஏன் அப்படின்னா
எனக்கு எவ்ரிடே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து டெட் ஆகுது. அந்த டெட் ஆகுற செல்ஸை வந்து என் உடம்பு ரீப்ளேஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பையனுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து காயமாகுது. அந்த காயமான இடத்துல ரிப்பேர் நடக்கணும். இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்தா தானே உங்களுக்கு செல் டிவிஷன் நடக்கும். ஆமாங்க சார். ஒருத்தனுக்கு எலும்பு உடஞ்சு போயிடுது, எலும்பு போன் ஜாயின் பண்றாங்க, அந்த இடத்துல ஆப்ரேட் பண்றாங்க, திருப்பி அவனுக்கு நார்மலா அந்த இடத்துல எல்லாம் வளர்ந்துருதுன்னா அங்க செல் டிவிஷன் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துக்கணும் இல்லையா? ஒருவேளை நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அடிபட்டதாவே தானே இருக்கும். சார் இப்போ இந்த கேன்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி 65 இயர்ஸ்க்கு அபோவ் தான் வந்து அதிகமாக வந்து பார்க்கப்படுறாங்க சார். லோவர் ஏஜஸ்க்கு வந்து அதிகமான ரிசல்ட்ஸ் இல்லை. அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு? இல்லப்பா, இப்போ லோவர் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இல்ல, ஹையர் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு தான் இருக்கு. இந்த ரெண்டும் நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து சரியா அப்படியே எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, லோயர் ஏஜ்ல இருக்கவங்க ஆக்டிவா இருக்காங்க, இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. மேபி அவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்கலாம். அவங்க செகண்டரி டெர்ஷரி ஸ்டேஜ், அதாவது இன்ஃபெக்ஷன் ஹெவியா போறது அப்படிங்கிறது 65 ஏஜுக்கு மேலதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது 65 ஏஜுக்கு அப்புறம் நியூ செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து குறைவா இருக்கும், இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், நர்வஸ் செல்ஸோட எண்ணிக்கை வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால அவங்களுக்கு செவரல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு அந்த இஃபெக்ட் ஜாஸ்தியா தெரியற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க அடையார் கேன்சர் சென்டர் போனீங்க அப்படின்னா there is no such thing. ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. அவங்க குழந்தையில இருந்து ஒரு 13 வயசு, 14 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 50 வயசுன்னு எல்லா ஏஜ்லயுமே ஈக்குவலா இருக்கிறவங்க தான் அட்மிட் ஆகி இருக்கிறாங்களே அடையார் கேன்சர் சென்டர்ல. பட் நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, வயசானவங்க எல்லாம் இறந்து போனவங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. நம்ம கேள்விப்படுறது அப்படி கேள்விப்படுறோமே தவிர, பட் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு நம்ம அங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்தா ஈக்குவலா எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே இருக்கிறது பார்க்க முடியும். ஓகே சார். சரிப்பா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. லட்சுமி நாராயணன் சொல்லுங்க. லட்சுமி நாராயணன், லட்சுமி நாராயணன் கேக்குதுங்களா? நீங்க ரைஸ் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கூட திருப்பி கொடுங்க லட்சுமி நாராயணன். வேற யாருக்கா டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கொடுங்க. ரொம்ப நேரம் இருந்தா அது டிசப்பியர் ஆயிடும். வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? நந்தனா சொல்லுங்க, என்ன டவுட்? சார் இங்க யுராசில் தானே சார் கொடுத்துருக்காங்க, அது யூன்றது? ஆமா, யூங்கிறது யுராசில். ஏன்னா நம்ம படிக்கிறது எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலாக யுராசில் தானுங்களே இருக்கும். எஸ் சார். அப்ப தைமின் இருந்தா என்ன ஆகும் சார்? தைமின் இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, தைமின் கேன் நாட் இன்வால்வ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்ல தைமின் வந்து இன்வால்வ் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆர்என்ஏ மட்டும்தான் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியும், டிஎன்ஏ டைரக்டா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ நத்திங் வில் ஹேப்பன். ஓகே சார். ஒரு லெட்டர் டி வந்துச்சுன்னா, இப்போ ஏடிஜி இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகாது, புரோட்டீன் அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகாது, அவ்வளவுதான். அப்ப 64 கோட்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் அது செக்ரீட் பண்ணுமா? ஆமா, நீங்க அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 64ல 3 ஒன்றும் பண்ணாது. யுஏஜி, யுஜிஏ, யுஏஏ இந்த 3 வந்து ஸ்டாப் போடாது. மீதி 61ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிடை கால்குலேட் பண்ணீங்கன்னா 20 தான் வரும். ரிப்பீட்டடா இருக்குல்ல? எஸ் சார். 20 தான் கோட் பண்ணும். 20 அமினோ ஆசிட் தான் நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேணும், நாட் மோர் தென் 20. எக்ஸாக்ட்லி 20 தான் அமினோ ஆசிட்க்கு நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிற அமினோ ஆசிட்ஸ் 20 தான். அவ டோட்டல் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்கு சார்? இப்போ அது நிறைய இருக்குப்பா. அது நம்ம வந்து இப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் அமினோ ஆசிட் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல எனக்கு. பட் தி திங் இஸ், நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாதது, தேவையில்லாததெல்லாம் விட்டுருவோம், தேவை உள்ளது மட்டும் பார்த்துப்போம். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு 20 அமினோ ஆசிட் அவ்வளவுதான். 20 தாண்டி எந்த அமினோ ஆசிடும் புரோட்டீன், எந்த புரோட்டீனா இருந்தாலும் அந்த புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண அதர் தென் 20 அமினோ ஆசிட்ஸ் கிடையாது, இருக்கு, தேவையில்லை. அதனால நம்ம யோசிக்கிறது இல்லை சார். அப்புறம் இந்த ட்ரிக்ஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அதை போடுறீங்கன்னு சொன்னீங்களா சார்? அதாவது வீடியோவே போட்டுட்டேன். அந்த வீடியோ வந்து நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்ல ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல முன்னாடி தெரியுற மாதிரி வச்சுட்டோம்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குவாங்க. இப்போ நான் வந்து
நம்ம இந்த ரெக்கார்டட் வீடியோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல நான் ரெக்கார்டட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகே சார். சரி, ஆப்ல இருக்கும் இப்போ. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, பை. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சரி, நாளைக்கு காலையில டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல்.